எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மளுடைய திருவாய்மொழியில் கோவில் திருவாய்மொழி பகுதியில் 8வது நூறில் 10வது பதிகத்தில் 3வது பாட்டு. இதுக்கு திருவாய்மொழியில் 3548வது பாட்டு. இந்த பாட்டு வச்சுக்கோங்க. இந்த பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்கோ. உருமோ பாவியனுக்கு, முதல் பாட்டில் முடிஞ்சது பாருங்க. உருமோ பாவியனுக்கேன்னு அதே இதில் ஆரம்பிச்சது பாருங்க. உருமோ பாவியனுக்கு இவ்வுலகம் 3 உடன் நிறைய சிறுமா மேனி நிமிர்த்த என் செந்தாமரை கண் திருக்குறளன் சிறுமா மணிசா சிறுமா நறுமா விரை நான்மலரடிக்கு புகுதல் அன்றி சிறுமா மனுஷராய் என்னை ஆண்டார் இங்கே திரியவே அப்படிங்கிறதாக பாட்டு. உருமோ பாவியனுக்கு இவ்வுலகம் 3 உடன் நிறைய சிறுமாமேனி நிமிர்த்த என் செந்தாமரை கண் திருக்குறளன் நறுமா விரை நான் அப்பயே மலருது. நறுமா விரை நான் மலரடிக்கு புகுதலன்றி சிறுமா மனுஷராய் என்னை ஆண்டார் இங்கே தெரியவே அப்படிங்கிறது. புகுதலன்றி அவன் அடியார் ஆண்டாருக்கு இங்கே தெரியவேன்றது பாட்டு. இதை சொல்றேன் பாருங்க. பாட்டுக்கு அர்த்தம் என்னன்னா, உருமோ பாவியனுக்கு, இந்த பாவிக்கு இது தகுமா, இது நாம் செய்யலாமா, இந்த காரியம் எனக்கு செய்யலாமான்ற உருமோ பாவியனுக்கு எந்த காரியன்றதை பின்னாடி சொல்ல. இவ்வுலகம் 3உடன் நிறைய, இந்த 3 உலகத்தையும் நிறைய, 3 உலகத்தையும் பெருசா அளக்க சிறுமா மேனி 3 உலகத்தையும் நிறைய அளவுக்கு நிமித்தாராம். எதை? தன்னுடைய சிறுமா மேனி, சிறிய மேனிய இந்த சிறுமா மேனின்றது என்னன்னா, சிறிய மேனி உடல் நிமிர்த்த நிமிர்த்த சிறுமேனி நிமிர்த்தன்னு வச்சுக்கணும். சிறுமேனி நிமிர்த்த, இந்த சின்ன மேனிய பெரிய அளவில் நிமிர்த்திய என் செந்தாமரை கண் என்னுடைய கண் செந்தாமரை ஓன்ற கண்களை உடைய என்னன்றது இந்த இடத்துல என்னுடைய கண்ணுன்றது கிடையாது. என்னுடைய பெருமாளை கொண்டாடுறது. பெருமாளை என்னுடைய தாக்கியது. எங்க பிள்ளைன்றவன்ல, என் பிள்ளை, என் மகன்றவன்ல, அது மாதிரி என்னோட பெருமாள் செந்தாமரை கண்களை உடைய என்னுடைய பெருமாள் திருக்குறளன். குறளன்னா குள்ளம்னு அர்த்தம். திருக்குறளை பண்ணு 108 திவ்யதேசத்துல ஒரு பெருமாள் பேரே இருக்கு. வாமனாவதாரத்துக்கு பேர் திருக்குறளன் பேரு. வாமனாத அவதாரம் எடுத்தார் இல்லையா பெருமாள், சின்ன பையனா, அதுக்கு பேர் திருக்குறளன்னு பேரு. வாமனாவதாரத்துல வயசுக்கேற்ற வளர்ச்சி இருக்காது, கொஞ்சம் குள்ளமா இருப்பார். அதுதான் இங்க சொல்ற. திருக்குறளன் நறுமா விரை நான், நறுன்னா நன்றாக, மான்னா பெரிய, விரைனா வாசனை. ஞாபகம் வச்சுக்கோ. நறுமா விரைனா நல்ல வாசனை பொருந்திய நான்மலர்னா அப்பதான் இதுக்கான் பூத்திருக்கான். நாள் மலர்ன்றோம். அதுதான் நாள் மலர் தான் இந்த இடத்துல கவிதை நேயத்துல நான் மலர்னு சொல்றான். நாள் மலர்னு சொல்லணும். அது நானும் அப்பயே பூத்த அந்த மலர் போல இருக்க அவனுடைய அடிக்கு, அவனுடைய திருவடி கீழே அப்ப பூத்த மலர் போன்ற இருக்க அழகான அந்த திருக்குறளப்பனோட அந்த திருவடிக்கு புகுதல்ன்றது இந்த இடத்துல தொண்டு செய்தல்னு அர்த்தம். புகுதலன்றி அவனடியார் அன்றி அல்லாது அந்த அவனோட அந்த காலில் தொண்டு செய்தல் அல்லாது உருமோ, இப்ப அந்த உரிமையோ பாவியனுக்கு, அதை தவிர எனக்கு வேற வேலை செய்யலாமா, அது சொல்றேன். இப்பதான் அந்த சொல்றேன். அந்த உருமோ பாவியனுக்குன்னா யாருக்குன்னு சொன்னா இல்லையா, இந்த பாவிக்கின்றது யாரு? இந்த பெருமாளுக்கு தொண்டு செய்யறது தவிர இந்த பாவிக்கு வேற என்ன வேணும்? தகுமோ, இந்த பாவியனுக்கு தகுமோ, வேற ஏதாவது இந்த இவனுக்கு சரியா வருமா? வராது. அந்த வேலை செய்யறது இந்த பாவிக்கு தகுமா அப்படின்னு சொல்றாரு. அதான் சொல்லிட்டு தகுமோ சிறுமா மனுஷராய்ன்றது சின்ன புத்திய உடைய மனிதர்களாக அப்படி சொல்லணும். பெரிய ஞானம் உடைய ஜீவாத்மா அவன் அடியார் சிறுமா மனுஷராய் என்னை ஆண்டார். சிறுமா மனுஷராய் என்னை ஆண்டார். சிறிய ரொம்ப சின்ன புத்தி இருக்க இந்த மனுஷனையும் என்னை ஆண்டார். என்னோட பெருமாள் என்னை ஆண்டவர் இங்கே திரியவேன்னா இங்கே நிலையா இருக்கிறார் தொண்டு செய்யவே.
இங்கே தெரியவேன்னா இங்கேயே தொண்டு செய்யறதுக்கு, அவருக்கு தொண்டு செய்யறதுக்கு எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அந்த படிப்பட்ட பெருமாளோட தொண்டு செய்யறதுக்கு எனக்கு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். எனக்கு கட்டளை எடுக்கிறாருன்னு அர்த்தம். அந்த மாதிரி இது பாட்டோட கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, சிவப்பு தாமரை போன்ற மலர்களை உடைய சிறிய உருவமாக வாமன ஆதாரமாக எடுத்து ஒரு நொடியில் நிமிர்ந்து வானளவு வளர்ந்து இருக்கிறார் இல்லையா, அதுதான் இங்கே சொல்ல திருமாமேனி நிமிர்த்தன்றதுக்கு அர்த்தம். ஒரு நொடியில் அந்த தானம் வாங்கின உடனே அப்படியே வளர்ந்தாராம், பெரிய உருவம் எடுத்தாராம். அதைத்தான் சொல்கிறாருங்க. ஒரு பெரிய உருவம் எடுத்து ஒரு நொடியில் நிமிர்ந்து வளர்ந்து 3 உலகத்தையும் அளந்தவர், 3 உலகத்தையும் நிறைத்த நின்ற பெருமாள். நிமிர்த்த என் செந்தாமரை அடிக்கண் திருக்குறளன், அதான் அந்த மாதிரி அந்த குரலானா இருந்தவர் ஒரு நிமிஷத்துல இவ்வளோ பெரிய உயிரோடு எடுத்துட்டாராம். அந்த அவரோட அந்த அந்த அடி திருவடிகள்ல அதை சொல்றாங்க. சிறுவாமணிசராய திருவடிகள் கீழ்ப்புகுதல், அந்த திருவடிகளை அந்த திருவடிகளுக்கு தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு அது அது என்னன்னா, அது அந்த தொண்டை எப்படி செய்யறாருன்னா, நறுமா விரைநான் மலரடிக்கு, நறுலாம் வாசனை பொருந்திய மலர்களை, அப்போ மலர்ந்த மலர்களை அவருக்கு அவர் காலில் இட்டு அந்த சேவையை செய்யறதை விட அன்றி அவனடியார், அந்த மாதிரி புகுதன்றி அவனடியார், அவனுடைய அடியார் சிறுமாமணிசராய் என்னை ஆண்டார், அவனுடைய அடியாராகிய சின்ன சாதாரண என்னையும் ஆண்ட அந்த பெருமாள் சொல்றார். என்னையும் ஆண்ட இந்த பெருமாள் இங்கே நிலையாக நிற்கின்றார், என் மனதிலே நிலையாக நிற்கின்றார்னு அர்த்தம். அந்த இது கொடுத்துருப்பாங்க, இங்கே தெரிய வேண்டது, இங்கே தெரிய வேண்டது, அதான் அர்த்தம். என்னை ஆண்டார் இங்கே தெரியவே, என் மனசுல நிலைச்சு இருக்கிறார், என்னைக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்துட்டு இது பண்றார் அப்படின்னு அர்த்தம். இது இந்த பாவிக்கு தகுமா அப்படின்னு கேட்குறாரு. உருமோய் பாவிக்கின்றது கடைசியாக வச்சுக்கணும். உருமோ பாவி எனக்கு, இந்த பாவிக்கு இது தகுமா? உலகம் 3 நிறைய தன் வாமனாவதாரத்தில் சின்ன உருவமாக எடுத்து உலகம் பின்ன நிமிர்ந்து உலகம் 3 நிறைய பெருசாக இந்த பெரிய தன்னுடைய விஸ்வரூபத்தை காமிச்ச அந்த பெருமாளோட செந்தாமரை கண் இருக்கே, அந்த கண்ணுக்கு தாமரை போன்ற கண்களை உடைய அந்த குரலன்றது வாமனாவதாரத்தில் சின்ன பையனாக இருந்தப்ப அது சொன்னார். அவனுடைய நறுமா விரைநாள் மலரடிக்கு, நறுமா விரைனா நல்ல வாசனை பொருந்திய அந்த மலரடிக்கு அந்த வாசனை பொருந்திய அப்போ மலர்ந்த நாள் மலராம், அப்போ மலர்ந்த மலர்களில் வாசனை வருது இல்லையா, அது அதிகமாக இருக்கும். அதை எடுத்து வச்சோம்னா அந்த வாசனைலாம் கொஞ்சம் போயிடும். அப்போ பறிச்சுட்டு உடனே பார்த்தோம்னா அப்படி ஒரு வாசனையாக இருக்கும். அதைத்தான் சொல்லுறீங்க. அந்த மாதிரி மலரடிக்கு புகுதல் அன்றி அந்த மலரடி அந்த மாதிரி மலரடிக்கு இப்போ நான் சேவை செய்கிறது அன்றி அவன் அடியார் சிறுமாமனிதன், அவனுடைய அடியாராகிய என்னை, சிறிய மனிதனாகிய என்னை ஆண்டார், என்னையும் இங்கே எனக்கும் அருள் செய்து என்னையும் அடிமையாக ஏற்றுட்டு எனக்கும் ஆட்சியில் அந்த வரத்தை கொடுத்த அந்த பெருமாள் எனக்கு என் மனதிலே நிலையாக நிலைத்து நிற்கின்றார்னு அர்த்தம். இங்கே தெரியவே என் மனசில் இருக்காருன்னு அர்த்தம். நாளைக்கு அடுத்த பாட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.